தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய ஒன்றியத்தின் 18வது மக்களவைக்கான தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம், இந்து ராஷ்டிரத்தை அமைப்போம், மோடியின் சர்க்கார் என்றெல்லாம் பெரும் ஆரவார கூச்சலோடு இந்த தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கூட்டணி மந்திரி சபை அமைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கின்றது. ஒடிசாவில் 25 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருந்த பிஜு ஜனதா தளம் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது. பஞ்சாபில் இந்திரா காந்தியுடைய கொலை வழக்கில் தொடர்புடைய பியான் சிங் அவருடைய மகன் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கின்றார். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வீழ்ச்சியை சந்திருக்கின்றது. இந்த சூழலில் இந்த தேர்தலில் தேசிய இனங்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்ன, தமிழர்கள் இதிலிருந்து பெறக்கூடிய பாடம் என்ன, குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி 8.19 விழுக்காடு வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கின்றது. எனவே இந்த தேர்தல் குறித்து நம்மோடு கலந்துரையாட தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் அவர்களை நாம் இன்றைக்கு சந்தித்து உரையாட இருக்கின்றோம். ஐயா வணக்கங்க. வணக்கம் தோழர். வணக்கம் ஐயா. இப்ப இந்த 18வது மக்களவைக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. மோடி கேரண்டி, மோடியின் உத்தரவாதம், 400க்கு மேல் நாங்கள் இடத்தை பிடிப்போம் என்று பெரும் ஆரவார கூச்சலோடும், ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்டவற்றை நாங்கள் செயல்படுத்துவோம் என்கின்ற முழக்கத்தோடும், ஒரு இந்து ராஷ்டிரம் என்கின்ற அந்த வெறி கனவுகளோடும் அந்த பாரதிய ஜனதா கட்சி பெரும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் குறித்தும் இப்ப மந்திரி சபையில ஏறக்குறைய ஒரு கூட்டு மந்திரி சபை அமைச்சிருக்கிறாங்க. இந்த சூழல் பற்றி நீங்க என்ன பார்க்கிறீங்க? இந்தியாவின் தனித்தன்மைகள் என்பவை இனங்கள், மதங்கள், ஜாதிகள், பல இனங்களுடைய ஒரு துணைக்கண்டம் இந்தியா. அதுபோல பல மதங்கள் இருக்கின்றன. 100க்கு 90, 95 ஒரே ஒரு மதம்னு கிடையாது, பல மதங்கள் இருக்கின்றன. அதற்குள்ள ஜாதிகள் இருக்கு. இவை அந்தந்த அளவுக்கு இந்த தேர்தலில் வேலை செய்திருக்கின்றன. இந்த தேர்தலில் இப்போ அதில் இனம் என்ற பிரச்சனை முன்னுக்கு வரும்போது, இனத்தை பின்னுக்கு தள்ளி, அந்தந்த இனத்தை, பல இனங்களை, இனப்பன்மையை பின்னுக்கு தள்ளி ஒரே பெயிண்ட் அடிக்கிற மோடியன் கம்பெனிக்கு பல இடங்களில் தோல்வியை கொடுத்துட்டாங்க. ஒரு முன்னேற்றம் காங்கிரஸுக்கு வந்திருக்குன்னா, இந்த பன்மைத்துவத்தில் வர்ணஜாதி பிரச்சனையை முன்னுக்கு எடுத்து சமூக நீதிபடி நாங்கள் இடஒதுக்கீடு வழங்குவோம், மறுகட்டமைப்பு செய்வோம், 50 விழுக்காடு வரம்பு என்பதெல்லாம் நீக்குவோம் என்று அந்த பிறப்பு அடிப்படையில் அவங்க ஒன்று பின்தங்கிய நிலை, ஒடுக்கப்பட்ட நிலை, இந்த விஷயங்களை நாங்கள் இதுக்கு ஒரு நீதி வழங்குவோம் என்பதை முதன்மைப்படுத்தினார்கள். இப்போ இவங்களுக்கு இந்த அளவுக்காவது வந்திருக்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு இந்துவாக பிறந்திருக்கிறோம் என்ற அந்த பிறப்பு அடிப்படையில் ஒரு பகுதி வந்திருக்கு. மறுபகுதி இனங்களாக, வர்ணஜாதிகளாக வேறுபட்டு வெவ்வேறு அமைப்புகளுக்கு ஓட்டு போட்டிருக்கு. இந்த இனங்கள், வர்ணஜாதிகள், மதங்கள் இவற்றை கணக்கில் எடுக்காத கம்யூனிஸ்ட் கட்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது. இந்த பாடத்தையும் நீங்க கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ மேற்கு வங்காளத்தில் கொடிகட்டி ஆண்டவர்கள் ஒரு எம்பி சீட்டு வரல. கேரளாவில் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ஒரே ஒரு தொகுதி தான் வெற்றி கேரளாவில். திரிபுராவில் ஏற்கனவே இல்லை. 20-30 ஆண்டு தொடர்ந்து ஆட்சி செய்தவர்கள் திரிபுராவில் சிபிஎம் தோழர்கள். அப்போ இந்த இந்தியாவின் தனித்தன்மைக்கு அல்லது உலகத்தின் போக்குக்கு முரணாக வர்க்கத்தை நான் முதன்மைப்படுத்துவேன், ஏழை பாழைகளுடைய உரிமைகளை, அவங்க வளம் பெறுவதை முன்னிறுத்துவேன் என்று பொதுவாக பேசினால் அந்த பிரச்சனை இருக்கிறது மக்கள்கிட்ட. அது எடுபடவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்துத்துவா என்பதை பேசி கொட்டமடித்து வந்தது பாஜக, மோடியன் கம்பெனி. அதுதான் அவங்க 10 ஆண்டு ஆட்சி பண்ணிட்டதுனால அதுல இருந்த மோகம், வேகம் குறைந்து விட்டது. அம்பலப்பட்டும் போனார். ஏழை இந்துக்களுக்கு, பின்தங்கிய இந்துக்களுக்கு மோடி உண்மையில் பலன் அளிக்கக்கூடிய திட்டங்களை செய்யவில்லை. அந்த ஜாதி அடிப்படையில் சிறுபான்மையா உள்ளவங்களுக்கு ஒன்றும் பண்ணலை என்பது அம்பலமாகி, அதுவும் அவங்களுக்கு அந்த ஒரு இந்துவை முதன்மைப்படுத்தி நான் பெறுவேன் அங்கிறது
சரிவு ஏற்பட்டு விட்டது மோடியன் கம்பெனிக்கு. இப்போ இன அடிப்படையிலன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வகையான இன அடிப்படை இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல இப்போ வந்து ஜம்மு காஷ்மீரில் இன அரசியல் படி அவங்க வந்து இப்போ சிறையில் இருக்காரு. அவர் பேர் வந்து ப்ரொஃபஸர் இன்ஜினியர் ரஷீத், அவர் பேர் இன்ஜினியர் ரஷீத்னு இருக்கார். அவர் வந்து பாராமுல்லா தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. வந்து யாரை தோற்கடிச்சிருக்காரு? ஜம்மு காஷ்மீருடைய திமுகவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி, அந்த தேசிய மாநாட்டு கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு இங்கே இருக்கிற மு.க. ஸ்டாலின் மாதிரி உள்ளவர் உமர் அப்துல்லா. பாராமுல்லா தொகுதியில் அந்த உமர் அப்துல்லாவை காஷ்மீர் திமுகவான ஜம்மு அந்த தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் உமர் அப்துல்லாவை தோற்கடிச்சு அவர் வெற்றி பெற்றிருக்கார் சிறையில் இருந்து கொண்டு. அவர் என்ன செஞ்ச குற்றம்? அவர் வந்து 370 நீக்கினது தப்பு, 370 மீண்டும் கொண்டு வர வேண்டும். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கக்கூடிய சட்டத்தை நல்ல நீங்க திருத்தஞ்சோன்னு சொல்லலாம். ஜம்மு காஷ்மீருக்கு தனிச்சிறப்பு உரிமை வழங்கக்கூடிய பிரிவு தான் அரசியல் சட்டத்தில் 370. ஏனென்றால் அது தனி நாடா இருந்தது. வெள்ளைக்கார ஆட்சியில் இந்தியாவோடு இல்லாத ஒரு பகுதி தனி நாடு. அது இணைக்கப்பட்டது, இந்திய விடுதலைக்கு பிறகு இணைக்கப்பட்டது. அப்போ இந்த சிறப்பு தகுதியை நாங்கள் பராமரிப்போம், உங்களுக்கு சட்டமன்றத்துக்கு முழு அதிகாரம் இருக்கும், நீங்கள் ஒரு சட்டமன்றத்துக்கு கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டம் வச்சுக்கலாம், எல்லாம் உடன்பட்டு தான் அதை வல்லபாய் பட்டேல், பண்டித நேரெல்லாம் உடன்பட்டு அதை சட்டமாக்கி அதுதான் 370 அந்த ஒரு சிறப்புரிமை வழங்குவது. அதை மோடி அண்ட் கம்பெனி வந்து 2018 நீக்கிருச்சு. அப்பொழுது எதிர்த்தவர் அவர் அன்னையிலேருந்து சிறையில் இருக்கார். யாரு? பொறியாளர் அப்துல் ரஷீத் ஷேக். அவர் சிறையில் தான் இருக்காரு. அவர் கட்சி பேர், அவர் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, அவாமி லீக் சித்திகாத், அதனுடைய அமைப்பாளர். அவர் சிறையில் இருந்தவாறு உமர் அப்துல்லாவை மற்றவங்களையும் தோற்கடிச்சு வெற்றி பெற்றிருக்காரு. அப்ப அங்க என்ன பண்ணுது? ஜம்மு காஷ்மீர் இனம், அவங்க மதம். உமர் அப்துல்லா முன்னாள் முதலமைச்சர், அவங்க தாத்தா முதலமைச்சர், அவங்க அப்பா காஷ்மீர் கருணாநிதி ஃபரூக் அப்துல்லா முதலமைச்சர், அந்த மாதிரி அவங்க தாத்தா தான் ஷேக் அப்துல்லா முதலமைச்சர். இப்படி அந்த குடும்பம் அது. இதே கலைஞர் குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி அவர் அந்த சிறையில் இருக்கக்கூடிய இளவரசர் வந்து தோற்று போயிருக்காரு, உமர் அப்துல்லா தோற்று போயிருக்காரு. அப்ப எது நிக்குது? வந்து இந்த இனம், நம்ம இனம் ஒடுக்கப்பட்டிருக்கு, நம்ம இனம் சிறப்புரிமை பறிக்கப்பட்டிருக்கு, நம்ம தனி ஆட்சி நடத்துறவங்க, அந்த உணர்வு அங்கே வேலை செஞ்சு அது. அடுத்தது ஜம்மு காஷ்மீருடைய அதிமுக ஒன்று இருக்கு, அது பேர் மக்கள் ஜனநாயக கட்சின்னு பேர், பிடிபி, பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அதன் தலைவர் வந்து மெஹ்பூபா அப்படின்னு முஃப்தி முகமது. அவங்க அப்பா ஒரு பிரமுகர், மந்திரியாலாம் இருந்தவர். மெஹ்பூபா தான் அந்த அம்மா தான் தலைவி. அதுக்கு அந்த அம்மா படுதோலை அடைஞ்சிருக்குது தேர்தலில். இது ஒரு என்ன பிரச்சனை? சாம்பிள் 1-2 சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. பஞ்சாப்ல நீங்களே சொன்னபடி காலிஸ்தான் ஆதரவாளர் 2 பேர் வெற்றி பெற்றாங்க. அம்ரித் பால் சிங், அவர் வந்து வாரிஸ் பஞ்சாப் தே என்ற அமைப்பினுடைய தலைவராக இருக்கார். இப்போ அவரை எதிர்த்து போட்டியிட்டது வந்து காங்கிரஸ் என்று நினைக்கிறேன், காங்கிரஸ் வேட்பாளர். அவர் வந்து 1,90,120 வாக்குகள் அந்த காங்கிரஸ் வேட்பாளர் குல்பீர் சிங் சிரா விட கூடுதலாக வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு. இவர் காலிஸ்தான் தனிநாடு கோருபவர், சுயேட்சையாக போட்டியிட்டவர், சிறையில் இருந்தவர், இப்போ சிறையில் இருக்கார். அடுத்ததுதான் நீங்க சொன்ன இந்திரா காந்தி சுட்டு கொன்றவர்களில் ஒருவர் தியான் சிங். அவர் படைத்துறையில் இருந்தவர், இந்திரா காந்தியினுடைய பாதுகாப்பு படையில் இருந்தவர். அந்த அம்மா வெளியில் வரும்போது தான் அவர் சுட்டுக் கொள்றாரு, இவரை திருப்பி சுட்டுக் கொள்றாங்க. பியான் சிங், பியான் சிங்குடைய மகன் தான் இந்த பையன் இப்போ ஜெயிச்சிருக்கவர். அவர் பேரு சரப்ஜித் சிங் கல்சா அவர் பேரு. அவர் 70,053 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. ஃபரீத்கோட் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. இவங்க அம்மா விமலா கவுர் ஒரு வீராங்கனையா, அதாவது பியான்சினுடைய மனைவி. அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா 89 தேர்தல் இருந்துச்சு, நிறுத்தினாங்க, எல்லாரும் சுயேட்சையா நிறுத்தினாங்க அந்த அம்மாவை. அந்த இந்திரா காந்தி சம்பவம் நடந்த
உடனே அதை சொல்றது ஞாபகம் இருக்க நேரத்தில் 5 லட்சத்துக்கு மேல அதிக வாக்கு வாங்கி வெற்றி பெற்ற ஒரு சுயேட்சை வேட்பாளர் இந்த விமலா கவுர். விமல் கவுருங்கிறாங்க அவங்க, நம்ம இதில் தமிழ் மரபுப்படி விமலா கவுரும்போம். அந்த அம்மா வெற்றி பெற்றது. அந்த அம்மா மகன் தான் அந்த பையன் இப்போ வந்து சரப்ஜித் சிங் கல்சா வெற்றி பெற்றிருக்காரு சிறையில் இருந்துட்டு. இவர் வாங்கின வித்தியாசம் ஃபரீத்கோட்டில் 70,053 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. இப்படிப்பட்ட வந்து ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இந்த சீக்கிய உணர்வு என்பது இன உணர்வு வளர்ந்துருக்கு. அவங்கெல்லாம் காலிஸ்தான் கேட்குறவங்க, இவங்க எல்லாமே காலிஸ்தான் தனி நாடாக வேண்டும் என்று அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் சண்டிகரில் இந்தி நடிகை கங்கனா ரனாவத்துங்கிற அந்த அம்மா பொண்ணு, அது இமாச்சல பிரதேசத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக பாஜக சார்பில் இருந்து வெற்றி பெற்று வருது. அந்த பொண்ணு வருது, இந்தி நடிகை கங்கனா ரனாவத்துன்னு. அதை ஏர்போர்ட்டில் வந்து அந்த பாதுகாப்பு பாதையில் சிஎஸ்எஃப்னு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஃபோர்ஸ்ன்னு இருக்கு. மத்திய எல்லை இல்லை, அது மத்திய தொழில் பாதுகாப்பு படை. அது ஃபோர்ஸ், அது ஒரு ராணுவம், அது பாராமிலிட்டரி. அதில் காவல்துறையில் பெண் காவலராக இருக்கக்கூடிய பொண்ணு இந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மா நடிகை வந்தோடனே பலார்னு அரைஞ்சிருது. ஏன் அரைஞ்சேன்னு கேட்டாக்க, இந்த அம்மா எங்கள் பஞ்சாப் சீக்கிய விவசாயிகள் போராடும் பொழுது 2020-21 இல்லை 2021 3 சட்டங்களை எதிர்த்து போராடினாங்கல்ல, மோடியன் கம்பெனி கொண்டு வந்த 3 சட்டங்களை எதிர்த்து, விவசாயிக்கு எதிரான சட்டங்களை. அப்போ அவங்க ஆண்டு கணக்கில் போராடினாங்க. அப்படி போராடினதுல எங்கள் அம்மாவும் கலந்துக்கிடுச்சு, பெண்கள் நிறையா கலந்துக்கிட்டாங்க. இந்த நடிகை கங்கனா என்ன சொன்னுச்சுன்னா, அப்போ 4 வாரம் 6 வாரம் இருந்தாலே பெண்கள் வந்து ஒரு இடத்துல கருவுற்றுருவாங்க, அங்க மாதக்கணக்கில் இருக்காங்க, எப்படி ஆயிருப்பாங்கன்னு பார்த்துக்கங்கன்னு இழிவுபடுத்துச்சு. இது எங்க பெண்களை, என் தாயும் இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் ஒரு விபச்சாரி என்ற அர்த்தத்துல இந்தப்போ அந்த நடிகை இழிவுபடுத்துச்சு. அந்த கோபம் தாங்காம நான் அடிச்சுட்டேன்னு அந்த பொண்ணு பெண்காவலர் சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்து உடனே அதை பண்ணு இதை பண்ணணும், உடனே வேலையை விட்டு நிறுத்தினாங்க. பஞ்சாபே அந்த பொண்ணை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கு. அவங்களுடைய மத பீடம் தான் மிக முக்கியம் அங்கே சீக்கியர்களுக்கு. அது ஒரு தலைமை பீடமாக உள்ளது குருத்வாரா, சிரோன்மணி குருத்வாரா பிரபந்த கமிட்டி. அவங்க உடனே அறிக்கை கொடுக்குறாங்க, இங்கே பாருங்க என்ன நடந்ததுன்னு முழுசாக விசாரித்து, நடுநிலையாக விசாரித்து அதன்படி நடவடிக்கை எடுங்க, எடுத்த இடத்துல உடனே நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு அவங்க கொடுக்குறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க. இப்போ நான் இதுதான் ஒன்றையும் சொல்லிடுறேன் சேர்த்து, நம்ம திருவள்ளுவரை காவியோட போர்த்தி இழிவுபடுத்துகிறாங்க. நம்ம மடங்கள் ஏதாவது சொல்லணும்டா, நம்ம சுகி சிவம் வக்காலத்தவங்க வள்ளலார் பெருவெளியில் கட்டணம் கட்டுறதுக்கு பேசுறது உண்டா? இது பண்ணுறாங்க, இது பண்ணணும். சரி, அவரை விடுங்க. இந்த நம்ம மடங்கள்லாம் இருக்குல்ல, திருவாவூர்துறை, தருமபுரம், இந்த மாதிரி பல மடங்கள் இருக்குது. அவங்க ஒரு பக்கம், இன உணர்வு ஓரளவு உள்ள மடங்கள், நம்ம பேரூர் ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், யாராவது இது மாதிரி கலவியோட பூத்தக்கூடாது, பண்ணுறது தப்பு, நீ அவரை வந்து ஆரிய ரிஷியாக்காத அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கன்னா ஒரு கோபம், ஒரு சீற்றம் தான். இல்லை, தமிழினா எப்படி இருக்குன்னு எப்படி பாருங்க. இப்போ இதெல்லாம் சொல்லும்போது நம்ம இனத்தை ஒப்பிட்டு பார்த்துக்கணும், நம்ம பலம் பலவீனம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சிரோமணி குருத்வாரா பிரபந்த கமிட்டி ஒரு தலைமை கமிட்டி அறிக்கை கொடுக்குறாங்க. உடனே ஒரு நடிகை, அந்த பொண்ணு ஒன்றும் பெரிய குற்றம் பண்ணல, அந்த கங்கனா ரனாவத் ஒன்றும் அப்போ குற்றம் பண்ணலை, அது வந்துட்டு இருக்கு. பழைய விஷயத்தை வச்சுட்டு பொண்ணு அந்த பொண்ணு காவல்துறை அடிக்குது. அதுக்கு ஒரு வக்காலத்து வாங்கி பேசுறாங்க. அப்ப இன உணர்வு என்ன, அதுல ஒட்டுமொத்த இனம் பாதிக்கப்பட்டு அதை தான் பாக்குறாங்க. தொடர்ந்து நம்ம இனம் வஞ்சிக்கப்படுகிறது, பழிவாங்கப்படுது, இழிவுபடுத்தப்படுறோம், சிறையில் இருக்காங்க நம்ம இனத்துக்காரங்க, நாடு கடந்து கிடக்குறாங்க நம்ம இனம். ஆமா, தீவிரவாதியா மிதவாதியா அப்படி இல்லையா இனம் என்ற உணர்வு சீக்கியனுக்கும் பஞ்சாபிக்கும் இருக்கு. தமிழர்கள் இதில் பாடுங்க. அதனாலதான் இப்ப அங்கெல்லாம் அடி வாங்கியிருக்கிறவங்கெல்லாம். இது இந்த பாஜக ஏதோ சொல்ல வருவீங்க, இந்த காலிஸ்தான் கோரிக்கைக்காக போராடியவர் அவர் வெற்றி பெற்றிருக்காரு, சிறையில இருந்தே வந்து ஜம்மு காஷ்மீர் வெற்றி பெற்றிருக்கார். ஆனால் 60களிலேயே தனிநாடு கோரிக்கையை வைத்து தேர்தலை எதிர்கொண்ட திமுக அந்த நாட்டு பிரிவினை அதற்கான சட்டம் கொண்டு வந்தப்ப அந்த கோரிக்கை கைவிட்டோம், ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே என்று நாடாளுமன்றத்தில் முழங்கிய திமுக இப்பொழுது வந்து இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்ற முழக்கத்தை முன் வச்சிருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இதை தான் நம்ம சரியாக பார்க்கணும். இப்போ
சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ நீ ஜம்மு காஷ்மீராக இருக்கும், துரோகிகள் இருக்கானுங்க. இப்போ நான் சொன்னேன்ல, அங்கே ஜம்மு காஷ்மீர் திமுக அதிமுக. அது மாதிரி பஞ்சாப்லேயும் திமுக அதிமுக இருக்குது. சீக்கிய கட்சி இருக்குது, சிறுவன்மணி என்னமோ அகாலிதளம்னு வச்சுட்டு இருந்தாங்க. முதல் மந்திரியெல்லாம் அவங்க தான் இருந்தாங்க. ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அந்த கட்சியெல்லாம். இப்போ அங்கே எல்லாம் என்ன விஷயம்னா தோழர், அவங்களுக்கு வந்து ரெண்டு பிரச்சனை தான். எதிரி இனம்னு ஒன்று, எதிரி இந்தியன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்திய தேசிய கட்சிகள் அவங்களுக்கு எதிரி. தன் இனத்து துரோகிகள், இந்த ரெண்டு பேர் இருப்பான். ஆனால் சொந்த இனத்து துரோகிகள் இருப்பான், எப்பவும் இருப்பான். எல்லா காலத்துலையும் இருப்பான், எல்லா நாட்டிலையும் இருப்பான். அது ஒன்றும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் புதுசு இல்லை. ரெண்டே ரெண்டு தான். பகை இனம் அவனுக்கு இந்தியன்கிறான் பகைவன். சொந்த இன துரோகிகள் ரெண்டே இருக்கிறான். தமிழ்நாட்டில் பாருங்க, எதிரி இனமாக இந்தியன், தமிழ் இன துரோகிகள் இருக்காங்க, பல்வேறு பேரில் இருக்காங்க. நடுவில் மீன் பிடிச்சிட்டு இருக்கான யாரு? திராவிடம்னு ஒரு இனத்தை, திராவிடன்னு ஒரு இனத்தை சொல்லிக்கொண்டு திராவிட இருபரப்பாளர் இருக்கான்ல, தமிழனா பிறந்தாலும் அவனை திராவிடனை மாத்திடுறது. அவங்க சொல்ற திராவிடர்கள்னு இருக்காங்க, தெலுங்கு கன்னடம் பேசுறவங்க இங்க இருக்காங்க. அவர்களுக்காக கட்சியை நடத்திக்கிட்டு தமிழனை நீண்டாண்டா திராவிடன்னு சொல்லிக்கிட்டு, இதே தெலுங்கு நாட்டிலேயோ கன்னட நாட்டிலேயோ மலையாள நாட்டிலேயோ அவங்க திராவிடத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே உள்ள அசல் தெலுங்கர் கன்னடர்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அந்த குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு, அப்போ எங்களுக்கு இப்போ தமிழர்களுக்கு எப்படி வருது? 3 பிரச்சனை, 3 எதிரியை சந்திக்க வேண்டியிருக்கு. இந்திய ஏகாதிபத்தியம், இந்தியன் எதிரி இருக்கான். இவன் வந்து இங்கே திராவிடன் என்ற இருபிறப்பாளன் இருக்கான். அவன் நம்ம மாதிரி நடிச்சுக்கிட்டு இந்திய ஏகாதிபத்திய கூட்டாளியாக இருப்பான் கடைசி வரைக்கும். நம்ம இனத்துல பிறந்து தமிழ் இனத்துல பிறந்து துரோகிகள். இந்த சுமை நமக்கு இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் இது மாதிரி வரல அப்படிங்கிறத இந்த காரணத்தை இந்த நமக்கான பொது எதிரியாக உள்ள இந்திய தேசியவாதிகள், ஏகாதிபத்தியவாதிகள், காங்கிரஸ் அல்லது பாஜக இவங்களை எதிர்ப்பது போல் பாவனை காட்டி தமிழர்களை மயக்கி இழுத்து கொள்ளக்கூடிய இருபிறப்பு திராவிட கட்சி பெரிய துரோக கட்சி. அது இங்க இருந்து நம்ம ஆளுகளை குழப்பிக்கிட்டு இருக்கு. அதுல தெளிவடைஞ்சா தான் நம்ம ஆளுகளுக்கு வெளியே வரும். அது தெளிவு அடைகிறாங்க, நம்பிக்கை அடையலாம். இப்ப நாம் தமிழர் கட்சி ஒன்றும் இல்லை, ஒரு அந்த பையங்க செலவு கஷ்டம், ஆணும் பொண்ணும் 20 பேர் ஒரு ஜனநாயகப்படி ஆணுக்கு பாதி இடம் பெண்ணுக்குன்னு கொடுத்தாரு. 40 தொகுதியில் ஆளுக்கு 20 இடம் எடுத்து கொடுத்தாரு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், மற்றபடி முழுக்க நாம் தமிழர் கொள்கையை நம்ம ஆதரிக்கிறோம் அல்லது அவங்க நடைமுறையவே ஆதரிக்கிறோம் என்பதல்ல. ஒரு வித்தியாசத்தை பாருங்க. இப்ப தமிழன் அப்படிங்கிற கலப்பு இல்லாம பேச ஆரம்பிச்சாங்கல்ல நம்ம பையங்க நாம் தமிழர்ல. அவங்க தலைவர் சீமான் உள்பட எல்லாரும் நாங்க தமிழன் தாண்டா, திராவிடன் இல்லை, இந்தியன் இல்லை அப்படின்னு பேசுறாங்கல்ல. இந்த குரல் முதல் வச்சுங்களே, அதுக்கப்புறம் நம்ம விமர்சனங்கள் இருக்கட்டும். இது ஒலித்து இது முன்னேறி இன்னைக்கு 8.19 விழுக்காடு நாம் தமிழர் முன்னேறி வாக்கு வாங்கியிருக்கு. ஒரு 12 பேர் 1 லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்காங்க. ஒரு காசு வேலை பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, வசதி இல்லை, காசும் கொடுக்கறது இல்லை, சொந்த செலவுக்கு ஆள் இல்லை. பல பூத்துல ஆள் இல்லைங்க. வெளியில ஓட்டு போட்டாங்க, அங்கெல்லாம் 100, 200, 500 ஓட்டு விழுந்திருக்கும் பெரிய பெரிய பூத்துல எல்லாம். பூத்து முகவர் இல்லைங்க நாம் தமிழருக்கு. மக்கள் போட்டிருக்காங்கல்ல. இந்த மாற்றத்தை பாருங்க. இதை சரியா கொண்டு போகணும், தவறா இதுவும் ஒரு தேர்தல் கட்சியா பதவி கட்சியா மாறக்கூடாது என்ற கவலை இருக்கு நமக்கு, அது வேற விஷயம். ஆனால் இந்த இனத்தின் பேர்ல கலப்படம் இல்லாம இந்தியன் இந்த கருணாநிதி பேசுவார்ல, முப்பிறப்பு பேசுவார் கருணாநிதி, நான் நாட்டால் இந்தியன், என்னது மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன். அதான் முதல்ல நான் இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், நாட்டால் இந்தியன். முப்பிறப்பாளர், இருபிறப்பு திராவிடத்திலே முப்பிறப்பாளர் வந்து கருணாநிதி. இப்படியெல்லாம் இருந்து கூத்தடிச்சு தமிழர்களை வந்து சிதறிப்பு வேஷம் போட்டு வந்து ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு நரி உலாவியது போல பண்ண விஷயங்கள்ல இன்னைக்கு அம்பலமாகி நாம் தமிழர் பையங்க வெற்றி பெற்று வருவது, நாம் தமிழர் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் வெற்றி பெற்று வருவது ஒரு தமிழர்களுக்கு இன உணர்ச்சி வருகிறது. இதை வந்து சரியா பயன்படுத்தணும் என்ற ஒரு நம்பிக்கையையும் இதை அளிக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதனால தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லை என்று கருதிட வேண்டியதில்லை. நமக்கு வந்து இதை புரிஞ்சுக்கணும், இதை எடுத்து சொல்லணும். இந்தியா பூரா அப்படி மாறுதா தம்பிகளா? மக்கள், நம்ம மக்கள் சொல்லணும், நம்ம பெரியவங்களுக்கே சொல்லணும், தமிழர்களுக்கு. இந்தியா பூரா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. பாஜக காங்கிரஸ் இப்ப காங்கிரஸ் பெரிய வெற்றி ஒன்று பண்ணலையே, தாண்டி தப்பி விழுந்து என்ன வந்திருக்கு? 99 இடம் வந்திருக்கு. நம்ம அதுல 200 என்னமோ வந்திருக்கு. அதை கழிச்சுட்டா ஒன்று வந்து கழிக்கணும். ஏன்னா 2 இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு ராகுல் காந்தி.
ஒரு பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. அதான் ஏற்கனவே 52 என்னமோ இருந்தாங்க, இப்போ கூட வந்து அந்த மாதிரி சொல்லலாமே தவிர பெரிய வெற்றி என்பது இல்லை. அப்போ மாநில கட்சிகளை இப்போ நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும், சந்திரபாபு நாயுடு வந்து என்ன கட்சி? தெலுங்கு தேசம், தெலுங்கர்களுக்கான கட்சி இது, தெலுங்கு தேசம். அந்த தயவுல பாரத தேசம் ஆட்சி அமைக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நிலைமை இந்தியா பூரா வந்துகிட்டு இருக்கு. தமிழர்கள் பாடம் கற்க வேண்டும். நாம் இன அடிப்படையில சிந்திக்கணும். நம்ம இனத்துக்குள்ள வலதுசாரி இருக்கலாம், இடதுசாரி இருக்கலாம், நடுசாரி இருக்கலாம், எல்லாம் இனத்துக்குள்ள தான் இருக்கணும். அங்க வடக்க உள்ளவனுங்க குறுக்க வர்றவனுக்கு இடம் கொடுக்காத, திராவிடம் கொடுக்காத, அந்த இந்திய தேசியம் கொடுக்காத என்ற படிப்பினை நம்ம ஆண்களும் பெண்களும் பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நீங்க இந்த திமுக அதனுடைய சரிவு அல்லது வந்து கொள்கையிலிருந்து அது விலகியது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய திராவிட அரசியலை குறித்து சொன்னீங்க. இப்ப 2019 திமுக கூட்டணி 53.15 விழுக்காடு வாங்கியிருக்கு, திமுக 33.53 விழுக்காடு வாங்கியிருந்தது. ஆனால் இப்ப பார்த்தீங்கன்னா அது திமுக மட்டும் 26.93 விழுக்காடு தான் வாங்கியிருக்கு. நெருக்கி அதனுடைய வாக்கு விகிதம் குறைஞ்சிருக்கு. அதே இது நாம் தமிழை பொறுத்த வரைக்கும் 2016 தேர்தலில் 1.76 விழுக்காட்டுல இருந்து இன்னைக்கு வந்து 8.19 விழுக்காடாகவும் ஒரு தனித்த மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சியா மாற்று. இது வந்து கூட்டணி சிதறல்களால. அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா 11.24 விழுக்காடு இந்த தேர்தலில் வாங்கியிருக்கு. இப்ப இது வந்து இந்த கூட்டணி சிதறலால விழுந்தது இல்லாமல் ஒரு தமிழ் தேசியம் அல்லது தமிழர் விழிப்புணர்ச்சியினால், தமிழர் விழிப்புணர்வு அடைந்ததனால் பெற்ற வாக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அடிப்படையானது நாம் தமிழர் விழுவது தமிழர் இன வளர்ச்சி தான். அதுதான் அடித்தளம். கூடுதலாக திமுக அதிமுக ஏமாத்தினது, திராவிடம் ஏமாத்தினது, அல்லது திமுக அதிமுக ஏமாத்தினது பார்த்தா காங்கிரஸ் கட்சியினுடைய போலித்தனம், இதிலே புரிந்து கொண்டு நமக்கு வேற ஒன்று மாற்று வேணும்ப்பா அப்படிங்கும்போது நம்ம இன அடிப்படையிலான மாற்றுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு. மற்ற வந்து இப்போ அவங்களும் ஓட்டு வாங்கினாங்க, திமுக ஓட்டு வாங்கியிருக்கு, பாஜகவும் வாங்கியிருக்குன்னு சொன்னீங்கல்ல, பாஜகவும் வாங்கியிருக்கு. அது திமுக அதிமுகவில் வந்து அவங்களுடைய லஞ்ச லாவண்யம், ஊழல், போலித்தனங்கள், மக்களுக்கு செய்கிறதாக நடிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் அதிருப்தி அடைந்தவர்கள் வந்து அது போடுவாங்க. அதில் ஒரு அடித்தளமாக ஒரு பகுதி இந்துத்துவா என்பதை ஏற்று போடக்கூடிய நிலை இருக்கும். பல காரணங்கள் இருக்குது. இந்த திமுக அதிமுக விருப்பம் இருக்குல்ல, மற்ற எவனாவது வரட்டும்டா, இந்த திமுக அதிமுக தொலையட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அதனால அதோட அனுபவப்பட்டு போனவங்க, ரொம்ப நீண்ட காலமாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி கருத்துக்களும் இதெல்லாம் வேலை செய்யும். அதனால முழுசா எல்லாம் பண்ணிடுச்சுன்னு இல்லை. இதுக்கு நமக்கு தமிழ் தேசியம், தமிழ் இன அரசியல் என்பது அங்கேயே வந்திருக்கு. இப்போ நம்ம போன்ற தேர்தல் நிற்காத அமைப்புகளுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. நம்ம பெரும் போராட்டங்கள் நடத்துகிறோம். நம்ம போராட்டங்களுக்கு வர்றவங்க எல்லாருமே அதாவது தமிழர்கள் என்ன இன உணர்வு இருக்கும், அவங்களுக்கு அது மாற்றம் இருக்காது. எல்லாருமே நம்ம தமிழ் தேசிய அரசியல் அப்படியே ஏற்றுக்கிட்டு வர்றவங்கன்னு சொல்ல முடியாது, புதுநிலையில் வர்றாங்க. இப்போ இன்னைக்கு தமிழ் தேசிய களத்துக்கான ஒரு விரிவாக்கம் நல்லா இருக்குது என்பது தான் நம்ம சொல்கிறோம். இதை சரியாகவும் திறமையாகவும் துல்லியமாகவும் சந்தர்ப்பவாதம் இல்லாமலும் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய கவலை. இப்ப இந்த தேர்தல் முடிவுகளில் பாத்தீங்கன்னா ஒடிசாவில் வந்து ஏறக்குறைய 5 முறைக்கு மேல ஆட்சியில் இருந்த பிஜு ஜனதா தளத்தை நவீன் பட்நாயக் இந்த முழுக்கவே வந்து வாஷ் அவுட் ஆயிருக்காங்க. இந்த தேர்தலில் வந்து அவங்க ரொம்ப குறைவான இடங்களை தான் பிடிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி அங்க ஆட்சி அமைச்சது. தங்களுடைய தேர்தல் பரப்புரையின் பொழுது அவுட் சைடர்ஸ் அப்படின்னு, அதாவது நவீன் பட்நாயக்கு உதவியாளராக தனி செயலாளர் அந்த வி.கே. பன்னீர் தமிழரை குறிப்பிட்டு இவர் வெளியார் தமிழர்களுடைய கையில வந்து பாரதிய ஒடிசா போகுது, அதை தடுக்கணும், மண்ணின் மக்கள் தான் இங்க ஆட்சி புரியணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த அளவில் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா பெரிய வீழ்ச்சியை சந்திருச்சு. குறிப்பா ஜெய் ஸ்ரீராம் என்பதை ஒரு முழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அந்த அயோத்தி ராமர் கோயில் அமைந்திருக்க அந்த அயோத்தியை உள்ளிட்ட அந்த வைசாபாத் தொகுதியிலேயே தோல்வியை சந்திச்சிருக்கு. வாரணாசியை உள்ளடக்கி அந்த 9 தொகுதிகள் 12 தொகுதிகள் 7 தொகுதிகள்ல பாரதிய ஜனதா கட்சி தோல்விட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதான் அந்த பிரச்சனை தான். அந்த உத்தரப்பிரதேசத்தில் அது தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த பைசாபாத்து தொகுதி, அயோத்தி ராமர் கோயில் உள்ள அந்த தொகுதி வந்து ஒரு பொது தொகுதி. அதில் காங்கிரஸ்காரர் வெற்றி பெற்றிருக்காரு. யாருன்னா பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர். அப்போ இந்த ராமர் கோயிலை கட்டினேன் இந்த மோடி நடித்த நடிப்பெல்லாம் இருக்கு பாருங்க. அவசரப்பட்டு கட்டடம் முழுமையடையாமல் நம்ம காஞ்சி சங்கராச்சாரியாலாம் எதிர்த்தார். கட்டடம்னா அது வேணும், இதெல்லாம் செய்யலை, இதை ஆகம விதிகளுக்கு எதிரானது இப்போ திறக்கிறதுன்னு பல இந்து மதத்தை சேர்ந்த பெரிய ஆச்சாரியார்கள்லாம் எதிர்த்தாங்க, கூடாதுன்னே சொன்னாங்க. அதையெல்லாம் சட்டம் பண்ணாமல் அதிரடியாக முரட்டுத்தனமா பண்ணார்ல மோடி. தன்னை முன்னிலைப்படுத்திட்டு இவர் ஏதோ கோயில் புரோகிதர் மாதிரி இவர் போய் திறந்து வைக்கிறாருங்க. அந்த என்னதோ பிராண அபிஷேகமோ என்னமோன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் மிஸ்டர் மோடி செய்கிறாரு. அதுக்குரிய புரோகிதர்கள், அர்ச்சகர்கள் அவங்க செய்ய வேண்டிய விஷயம் அது.
இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழர் அவங்க எப்படி செய்யணுங்கிறோம், அங்கே அவங்க முறை என்னவோ அதை செய்யட்டும், செய்ய வேண்டியது. அதை இவர் போய் செஞ்சார். அதுலேயும் புறக்கணிச்சு குடியரசுத் தலைவர்லாம் ஒரு பழங்குடி மக்கள் இனத்தை சேர்ந்தது அந்த அம்மா என்பதற்காக அந்த அம்மாவை புறக்கணித்து எல்லாம் தான் என்று பண்ணி இது வெறுப்பை உண்டாகியிருக்கும். ஊபி மன்னிய மக்களுக்கு, பைசாபாத் மக்களுக்கு வெறுப்பை உண்டாகியிருக்கும். அடுத்தது முரட்டுத்தனம், மோடியின் முரட்டுத்தனம் மைக்குக்கு முன்னாடி மட்டும் இல்லை, புல்டோசரும் அவருக்கு அதை பயன்படுது. வீடுகளை இடித்து இந்த அயோத்தி கோயிலுக்காக ஆயிரக்கணக்கான வீடுகள், முஸ்லிம்கள், இந்துக்கள், பட்டியல் வகுப்பு எல்லாருடைய வீடுகளையும் இடித்து நிரவி அவர் பண்ணியிருக்க அட்டுழியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதுக்கெல்லாம் பாடம் போட்டிருக்காங்க. மோடியினுடைய முரட்டுத்தனத்துக்கு ஒரு சாட்டையடி மாதிரி தான் பைசாபாத்தில் பாஜக இந்துத்துவா கட்சி அதை பேசி தோத்தது. அது ஒரு படிப்பினை. அதுபோல் அங்கே ஊப்பியில் இன்னொரு முரண்பாடு சும்மா சொல்லியிருப்பேன். நம்மளை குஜராத்திகளான மோடியும் அமித்ஷாவும் ஆள்வதா என்ற அதிருப்தி, எதிர்ப்பு பாஜகவுக்குள்ளே இருக்கிறது. அதுவும் வேலை செஞ்சிருக்கும் காலவாரி உணர்ந்து. இப்போ அங்கே யோகி ஆதித்யநாத்துக்கும் இவருக்கும் மோடிக்கும் முரண்பாடு இருக்கு, மோதல் இருக்கு. அதை மறைச்சுக்கிறாங்க. ஆனால் அமித்ஷாவுக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கு இருக்கிற முரண்பாடு வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். அமித்ஷாவுக்கும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யநாத்துக்கும் பிடிக்காதுப்பா முரண்பாடு. இப்போ இதெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம். அதனால மோடியை காலவாரி விடணும். ஏன்னா இந்த எலெக்ஷன் தேர்தல் அறிக்கை என்பது மோடி அறிக்கை தானே, மோடி கேரண்டிங்கிறாங்க. எந்த கட்சியும் அது மாதிரி ஒரு நபர் மேலே கொடுக்கறதே இல்லை. இப்போ ஒரு நபர் கட்சியாக அல்லது குடும்ப அரசியல் நம்ம திமுக இருக்கு இங்கே தமிழ்நாட்டில், அவங்க கூட இப்போ ஸ்டாலின் அறிக்கை, ஸ்டாலின் வாக்குறுதி கொடுக்கறது இல்லையே. திமுக தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிறாங்க? இப்போ காங்கிரஸில் வாரிசு அரசியல் தான் இருக்குது. இந்த பண்டித நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அப்புறம் அந்தம்மா இருக்க சோனியா காந்தி, இப்போ ராகுல் காந்தி. வாரிசு அரசியல் தான் காங்கிரஸில் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அவங்க கூட ராகுல் காந்தி அறிக்கை அல்லது இந்த அம்மா இருக்க மேனகா அதெல்லாம் சோனியா காந்தி அறிக்கைலாம் கொடுக்கறதில்ல. அவங்க காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோன்னு கொடுக்குறாங்க. மோடி கேரண்டின்னு கொடுத்து ஒரு தனிநபர் ஒரு குஜராத்தின் பேரில் கொடுக்கும்போது ஊபி, பீகார், மத்திய பிரதேசம்லாம் ஒரு எதிர்ப்பு வரதான் செய்யும். அது ஊப்பில எல்லாம் வெளிப்பட்டுருக்கு. ஏன்னா அதை பயன்படுத்துறதுக்கான கட்சி அங்கே இருக்குது. இப்போ அகிலேஷ் யாதவ் இவங்களுடைய கட்சிகள்லாம் இருக்காங்க. அவர்கள் காங்கிரஸ் எல்லாம் கூட்டி சேர்ந்தது பெரிய வலு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மத்திய பிரதேசம்லாம் வரும்போது இது இன்னும் பளிச்சு என்று தெரியும். அந்த இன பிரச்சனையும் அங்கே ஊப்பியில் மண்ணின் மக்கள் பிரச்சனையும் வேலை செஞ்சிருக்கு. ஆர்எஸ்எஸும் வேலை செய்திருப்பார்கள். மோடி எல்லாமே தன்வசப்படுத்திக்கிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுறது, தனிநபர் முக்கியத்துவத்தை கதாநாயகளை முன்னிறுத்தாத ஆர்எஸ்எஸ். அது எல்லாம் மங்கி போகிற அளவுக்கு மோடி ஆதிக்கம் பண்ணுறத, அந்த முரட்டுத்தனத்தை ஒடுக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ். ஏன்னா உள்கட்சி பூசல்கள் பாஜகவுக்குள்ள ஆர்எஸ்எஸ் உள்ள இருந்திருக்கும். அதுவும் இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தியும் நான் கருதுறேன். இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 430 இடங்கள்ல போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 240 தொகுதிகளில் தான் வென்றிருக்கு. ஏறக்குறைய சரிபாதி அவர்கள் தோல்வியிட்டு இருக்கிறாங்க. ஒற்றை அரசு, ஒற்றை நாடு, ஒற்றை தேர்தல் என்கின்ற முழக்கத்தை வைத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கூட்டணி மந்திரி சபை அமைச்சிருக்கிறாங்க. நெருக்கி அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஏறக்குறைய ஒரு 61 அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவரும் 11 அமைச்சர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுருக்காங்க. இந்த கூட்டணி மந்திரி சபை நீடிக்குமா? இதனுடைய போக்கு, இந்த மோடி இதை கையாளக்கூடிய திறன் படைத்தவரா? எதிர்காலத்தில் இது என்னவாக இருக்கும்? மோடி கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால கூட்டணியை நம்பி அமைக்கப்பட்டிருக்க அந்த அமைச்சரவை தொடருமா, அது கவிழுமா என்ற ஒரு ஐயப்பாட்டை நீங்கள் கிளப்பியிருக்கிறீர்கள். எனக்கு அது ஒரு சிக்கல் தான். அதை கவிழாமல் கூட காஜா பண்ணி மோடி நடத்திட்டு போகலாம். ஏன்னா மோடி போன்ற பதவி வெறியர்கள் அவர்களுக்கு எஜமானன் பதவி தான். அந்த எஜமானனாகிய பதவியை பாதுகாக்க கீழ்ப்படிதல் உள்ள சர்வெண்டாகவும் நடக்க முயற்சிப்பாங்க. அதனால ஒரு கூட்டணியை தொடர முயற்சிக்கலாம். அந்த முயற்சி முடியாமல் போய் கூட்டணியில் பிளவு வரவும் செய்யலாம். பல இயலாத அல்லது வாய்ப்பில்லாத கோரிக்கைகளை முன் வச்சு கூட்டணி கட்சிகள் வரவும் செய்யலாம். ஒன்று இது. இதை விட இன்னொரு வாய்ப்பு தான் இன்னும் கூடுதலாக மோடியுடைய அபாயம் என்பது. இவர் 2 விஷயங்கள் ஒன்று இருக்கு. ஒன்று 75 அகவைக்கு மேலே பதவிகள் இருக்கக்கூடாது, பாஜகவில் கட்சி பதவியும் சரி அரசு பதவி இருக்கக்கூடாது என்பது பாஜக கோட்பாடு, மோடி வலியுறுத்திய கோட்பாடு.
அத்வானியை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக சொன்னது. இப்ப அது பொது கோட்பாடாக தானே போகுது அந்த கட்சிக்கு. இவர் எய்த அம்பை ஏற்கனவே எடுத்து பாதுகாப்பாக வச்சிருக்கவங்க இவருக்கு எதிராக வீசுவார்கள் என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. இவருக்கு 75 வயசுல ஒரு வருஷம் 2 வருஷத்துல வரப்போகுதுங்கிறாங்க. அப்படி வரும்பொழுது இவர் ஓய்வு பெறணும், விலகிட்டு அடுத்தது 75 வயசு குறைவாக உள்ள இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை பயன்படுத்தி உள்கட்சி போராட்டத்தை பாஜகவில் செல்வாக்குள்ள பிரிவும் RSSும் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனாலும் இவர் பதவி இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது. அதனால இது தொடர்ந்து நீடிக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அதே நேரம் நம்ம இது நீடிக்காதுன்னு சொல்லிட்டு போக முடியாது. இரண்டும் நடக்கலாம். இரண்டும் நடந்தாலும் சரி, நம்ம இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை வளர்க்க, இன உணர்வு உண்டாக்க, மக்களை திரட்ட என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இணைச்சு பார்க்கணுமே தவிர, இவர்களை பற்றி கணித்து அதில் மட்டுமே மகிழ்ச்சி காணக்கூடிய உளவியல் கூடாது. அவங்க எதிரியை பகைவர்களை கணிக்கணும் இப்படின்ட்டு அதுலேயே நம்ம திருப்தி அடைஞ்சு அதுவே நம்ம கோட்பாடு மாதிரி அந்த அளவுக்கு போக வேண்டியது என்று இந்த கருத்து ஒண்ணு. இன்றைய அரசியல் சூழல்ல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இப்ப காங்கிரஸ் ஒரு பலவீனமான பெரும்பான்மை தான் பெற்றிருக்கு. 99 இடங்கள் தான் பெற்றிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி 240 இடங்கள் தான் பெற்றிருக்கு. இப்போ ஒரு அகில இந்திய கட்சி அல்லது ஒற்றை தன்மை உள்ள கட்சிகள், மாநில கட்சிகளை ஒதுக்கிவிட்டு ஒரு அகில இந்திய தன்மையில அகில இந்திய கட்சிகள் தான் இனி வரும் அப்படின்ற சூழல் இன்றைக்கு இல்ல. இப்ப இதற்கு முந்தைய மந்திரி சபையில் இந்த 17வது மக்களவையில பெரும்பான்மையோடு இருந்த பாரதிய ஜனதா கட்சி, இங்க திமுகவுக்கு 38 எம்பிக்கள் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருக்கிறனால நம்ம கோரிக்கையில பெற முடியல. இப்ப நீட் தேர்வு உட்பட. அதனால நாடும் நமதே, நாற்பதும் நமதே என்ற ஒரு முழக்கத்தை முன் வச்சு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன், எனக்கு வாக்களிச்சீங்கன்னா நம்ம உரிமைகளை மீட்கலாம் அப்படின்றாங்க. இப்ப ஏறக்குறைய திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி, அது அங்கம் வைக்கக்கூடிய இந்தியா கூட்டணி 40 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. இதில் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்படுமா? திமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? என்ன நீங்க கருதுறீங்க? இந்த தமிழ்நாட்டு உரிமைகளை MK ஸ்டாலின் முதன்மைப்படுத்தலையே. அவரு இந்த தேர்தல் பரப்புரையில தன்னாட்சி வேண்டும், ஆளுநர் பதவி நீக்கப்பட வேண்டும், அல்லது ஆளுநர் அதிகாரங்கள் என்னென்ன பிரிவுகள் நீக்கப்பட வேண்டும், கான்ஸ்டியூஷன்ல அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிற செய்தியோ, தமிழ்நாட்டுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் அந்த விகிதத்தை இப்படி இடஒதுக்கீட்டை மறுவழங்கல் செய்வோம் என்று அவர் வாக்குறுதி கொடுக்கல. அதெல்லாம் அவர் கவனம் செலுத்தல. அவர் இந்தியாவை காப்போம் தான். அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தா, இவங்களுக்கு ஒரு பெரும்பான்மை இழுபறியாக எப்படியோ வந்துட்டா அந்த காங்கிரஸ் கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் வரக்கூடாது என்ற ஆட்கள் அந்த கூட்டணியில இருக்காங்க. அவங்க தன்னை தேர்வு செய்வார்கள் என்பதுதான் ஸ்டாலினுடைய ஒரு நம்பிக்கையா இருந்தது. அது ராகுல் காந்திக்கு அந்த வாய்ப்பு இல்லாத போது இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எல்லாம் போயிடுச்சு. அந்த நிலையில இவங்க இந்தியாவை காப்போம் என்கின்ற நோக்கத்தில் அதில் தான் மேலும் மேலும் போவார்கள். தமிழ்நாட்டை காப்போம் என்று சொல்ல மாட்டார். இப்போ நீங்க அண்ணன் வைகோ இந்த பாஜக தமிழ்நாட்டில் முற்றிலும் தோற்றுவிட்டது என்பதற்கு என்ன சொல்றாரு? திராவிட பூமியில் உங்களுடைய சீட்டு செல்லாது, உங்களை ஏற்க மாட்டாங்க. ஏன் தமிழ் பூமியில் சொன்னா ஒவ்வொன்றுலையும் ஒரு சூழ்ச்சி இருக்குங்க. தமிழர் அடையாளத்தை அழிப்பது, தமிழர் அடையாளத்தை மறைப்பது, திராவிடத்தை திணிப்பது, அப்படி ஒரு கலப்பின தாயகமாக தமிழ்நாட்டை காட்டுவது. அவனுக்கு மலையாளிக்கு மலையாள தேசமா அது இருக்கும், கன்னடனுக்கு எப்படி இருக்கும், தெலுங்கனுக்கு தெலுங்கு தேசமாக அந்த தாயகம் இருக்கும். தமிழ்நாடு மட்டும் திராவிட தேசமா இருக்கணும், திராவிட பூமியா இருக்கணும். அதனாலதான் அவங்க இந்தியாவை காப்போம் அப்படிங்கிறாங்க. இந்தியாவின் துணையோட தமிழ் இனத்தை ஒழிச்சு கட்டுறது, இந்தியா அரசியல் அதிகாரத்தோட வச்சுக்கிட்டு தமிழினத்தை ஒழிச்சு கட்டுறது. அதனால இப்ப இந்த தேர்தலில் ஒரு மாநில தன்னாட்சி என்பதை கூட முதன்மைப்படுத்தவே இல்லையா அவங்க 50 முழக்கங்கள்ல மாநிலத்தில் தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட சொல்லவே இல்லையே. அதனால அவர்கள் தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக சிரமப்பட்டு கூட்டணியை முறிக்கிறது என்பதை போக்குவரத்து அதெல்லாம் அந்த இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஸ்டாலின் கட்சி அதுக்கெல்லாம் போகாது, திமுக அதுக்கெல்லாம் போகாது. அவர்களுக்கு எதுவும் பாதிப்பு இவங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை காங்கிரஸோட இருக்கிறதுனால, நாளைக்கு கூட்டணியே கூட மாறலாம். ஸ்டாலின் பாஜக கூட்டணி கூட போகலாம். அதெல்லாம் அவங்க ஏற்கனவே கைவந்த கலை தான். 99லேருந்து 2004 வரைக்கும் அவங்க அப்பா காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணி சேர்ந்து நடுவண் அமைச்சரவையில் திமுக காரங்க டிஆர் பாலு உள்பட எல்லா அமைச்சர்களாக இருந்தவங்க. முரசொலி மாறன் இருந்தார் நடுவர் அமைச்சரவையில். யார்?
வாஜ்பாய் அமைச்சரவையில் பாஜக அமைச்சரவையில் இருந்தாங்க. அந்த மாதிரி கட்சி அது திமுக. எங்கேயும் போகும், எங்கேயும் தாவும். அதனால் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நின்று போராடி அதில் பதவி இழந்தால் பரவாயில்லைங்கிறதுலாம் போகவே மாட்டாங்க. எல்லாத்தோடும் வந்து நிறம் மாறிக்கும். ஒரு ஒரு பிராணி ஒன்று இருக்குல்ல, அந்தந்த நேரத்தினால மாறிக்கும். அந்த மாதிரி அது திமுக என்பது அப்படிப்பட்டது. எனவே அவர் வந்து அவருக்கு விரும்பலை அப்படின்னாக்க காங்கிரஸ் விட்டு கூட்டணி சேர்ந்துவாருங்கிட்ட போயிட்டு பாஜகவோட. இல்லை இங்கே இதில் இருக்கிறதா இப்போ சௌகரியமாக இருக்குது, பாஜக போதிய அளவுக்கு நமக்கு வந்து ஒன்றும் பங்கு கொடுக்காது போல இருக்குது அப்படின்னா இதிலே இருக்கலாம். ஏன்னா அவர்களை நம்பி ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ இதுகளெல்லாம் புரிந்து கொண்டு தமிழர்கள் தங்களுக்கான இன உணர்வு, பாதுகாப்பு, நம்ம மொழி, இன தாயக பாதுகாப்பு, நம்ம பொருளாதார பாதுகாப்பு, அப்படி நம்முடைய தமிழர் ஆன்மீக பாதுகாப்பு என்று அனைத்தம்ச பாதுகாப்புக்கும் இன அடிப்படையில் தமிழர்கள் 8 கோடி பேர் நம்ம இருக்கிறோம். இதை வந்து நம்ம செய்ய வேண்டும் என்ற முயற்சி எடுத்து அப்படி சிந்திச்சு நம்ம ஒரு புதிய மறுகட்டமைப்பு, ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்போட வர வேண்டும் என்று சிந்திப்பது தான் இளம் தலைமுறைக்கு அவருடைய எதிர்காலத்துக்கு சிறப்பானதாக, ஒளிமயமானதாக வர வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் சிந்தித்தால்தான், செயல்பட்டால்தான் என்று நான் கருதுகிறேன். இந்த தேர்தலில் திராவிடத்தின் தலைமை பீடமாக இருக்கக்கூடிய திமுகவுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி ஒரு எழுச்சி பெற்று ஏறக்குறைய ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றக்கூடிய ஒரு சூழலில் 8.19 விழுக்காடு வாக்குகள் பெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை வந்து சீமானுடைய இந்த வளர்ச்சி, நாம் தமிழர் பெற்றக்கூடிய இந்த வாக்கு வங்கி ஆபத்தானது, இது வந்து பிரிவினைக்கானது, இளைஞர்கள் வந்து பிரிவினை பக்கம் போகக்கூடாதுன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்க என்ன? இப்போ செல்வ பெருந்தகையை வந்து தமிழர்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா அவர் இனத்துரோகி என்று தான் புரிஞ்சுக்குவாங்க. அவர் இனத்துரோக வேலையை செய்கிறார். அவர் கிடைச்சிருக்க பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு டெல்லிக்கு சலாம் அடித்து வந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்கு சலாம் அடித்து தமிழ் மொழி இன தாயக உரிமைகளை பறிகொடுக்கக்கூடிய ஒரு இன துரோகியாகத்தான் செல்வ பெருந்தகை பார்ப்பார்கள். தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு 18வது மக்களவை தேர்தல் முடிந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி அமைச்சரவை அமைத்திருக்கக்கூடிய சூழலில் தமிழர்கள் எதிர்கொள்ள வேண்டிய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்தும் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் குறித்தும் நம்முடைய கேள்விகளுக்கு விரிவாக பதிலளித்த தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றிங்க. வணக்கம். இதுவரை கண்ணுற்ற தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு எங்களுடைய நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.